ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்டடி விலாகுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அதாவது புதுசாக படிக்கிறவங்க இதுக்கப்புறம் எப்படி படிக்கலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்பயும் போல் காலையில் எழுந்து சாணிலாம் தெளிச்சுட்டு பைபிள் ரீட் பண்ணிவிட்டு மேக்ஸ் பார்க்குறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதை நான் நேற்று கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் கொஞ்சம் எழுதி வச்சுருப்பேன். நான் எடுத்த நோட்ஸு சுரேஷ் ஐஎஸ் அகாடமி இது, கிருஷோபா அகாடமி இது, ப்ளஸ் டிவிகே மேக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் காலையில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஃபார்முலா படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவும் ஒரு 4-5 தடவையாவது படிப்பேங்க. அப்போ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பொழுது வெடிஞ்சிடுச்சு. என்னுடைய வேலைலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயும் போல் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி இதுக்கப்புறம் புதுசாக படிக்கிறவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெசனாக படித்து நோட்ஸ் எடுத்து அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 டேஸ்னு வச்சுக்கோங்க ஒரு யூனிட்டுக்கு. அதே மாதிரி நான் ஒரு சேனல்லாம் சொல்கிறேன். அவங்களுடைய சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது ஃபுல் ரிவிஷன் வீடியோ மாதிரி போட்டிருப்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குனா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்க்கு தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழ் கூட நம்ம படிச்சிடலாம். மேக்ஸும் நம்ம ஃபார்முலாலாம் பார்த்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின் கேட்குற ஏரியா எதுனா பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் ஐஎன்எம் வரும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, லாஸ்ட்டில் தான் ஜாகிரஃபியும் சயின்ஸும். ஜாகிரஃபி சயின்ஸில் 5 கொஷின் தான் கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் ஜாகிரஃபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th இருக்கிற அந்த 7 லெசனை மட்டும் படிச்சிருங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா 7 நாளில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் ஜாகிரஃபியை முடிச்சிடலாம். மீதி இருக்கிற சப்ஜெக்ட்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க. குருநாத் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. நீங்கள் அவருடைய வீடியோ போய் பாருங்கள். 2 வீடியோ ஃபுல் ரிவிஷன் மாதிரி போட்டிருப்பாரு. கோட் ரிவிஷன், வார் ரிவிஷன் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாரு. ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டு மதியானத்துக்கு சமைக்கிறாங்க. ஓகேங்களா? பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் காசி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறேன். மதியானம் பெருசாலாம் இல்லைங்க, வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, அது கூட்டு மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டுக்காரர். அதனால் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற ஐடியாலாம் கிடையாது. சண்டேனாலும் வெறும் வெஜ்ஜு தாங்க செஞ்சோம். வந்துட்டு ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கட்டிட்டு அவங்களுக்கு தண்ணி வச்சுட்டு மாடுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் தமிழ் படிக்கிறேன். ஓகேங்களா? நான் சொல்லியிருப்பேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா வீட்டில் ஹெல்த் இஷ்யூ வரலாம், எதனா ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் நம்ம காரணம் காட்டிக்கிட்டு படிக்காமலாம் இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் குருநாத் ஐஏஎஸ் அகாடமியோட அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைமுக்கு நான் இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். வீடியோ பார்க்குறதுனா வெறுமா பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அது நீங்கள் ரிவிஷன் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் வரும் இல்லைங்களா என்னுடைய வீடியோலாம், நான் அந்த வீடியோலலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் எப்படிலாம் ரிவிஷன் நோட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன மட்டும் மூச்சிட்டு இருந்தா, பெரியவ தூங்கிட்டான் மதியானம். அதுக்கப்புறம் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தமிழ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற நோட்ஸை வச்சு பாவலர் பெருஞ்சித்திரனாரை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறத பற்றி கேட்குறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற நாட்கள் கம்மியாக இருக்குது. நான் இந்த எடுத்துருக்கிற இந்த நோட்ஸை தான் எஸ்என் தமிழில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களே நோட்ஸ் எடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் மார்க் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகேங்களா? அதில் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா கதை மாதிரிலாம் இருக்காது, ஸ்டோரிலாம் இருக்காது. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை மட்டும் தான் அவங்க எஸ்எம் தமிழ் புக்கில் இருக்குது. நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக எஸ்எம் தமிழ் புக்கில் படிங்க. ஓகேங்களா? தமிழ் படிக்கிறதுக்கு அதுதான் ஐடியாங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போனேன். கொஞ்சம் காயெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ மாடையும் பார்த்தீங்கன்னா நான் தான் சேர்த்து பார்த்துக்கணும். ஆடு மட்டும்தாங்க என்னோட இது. ஓகேங்களா? ஆடும் கோழியும் மட்டும்தான் நான் வளர்க்குறது. மாடு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற அவங்க பெரியமாவும் அவங்க பாட்டியும் பார்த்துப்பாங்க. அவங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால நான் தான் இப்போ பார்த்துக்கிறேன். மதியானம் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு மினி ஜாங்கிரிங்க இது நானே செஞ்சேன். ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு பார்த்தேன். ஃபோனில் ஒரு வாட்டி பார்த்தேன், ஞாபகம் வச்சுருந்தேன். சரி செஞ்சு
பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு வச்சு செஞ்சேங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா மினி ஜாங்கிரிலாம் பிடிக்காது. எனக்கு பால்கோவா தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பசங்களுக்கு செஞ்சு வச்சுருந்தேன். 2 பேருமே தூங்கிட்டாங்களா. பெரியவ ஃபஸ்ட்டு தூங்கினா, சின்னவ நான் தமிழ் படிக்கிறத பார்த்து அவளுக்கே போர் அடிக்குது போல், அவளே அப்புறம் கண்ணை மூடி தூங்கிட்டான். அப்புறம் பசங்க தூங்குறாங்க, இந்த டைமில் போய் மாவு ஆட்டிடலான்னு சொல்லிட்டு மாவும் ஆட்டிட்டு அவங்க எழுந்து வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பில்லு அரைக்கலான்ட்டு போயிட்டு இருந்தேன். 2 பேருமே கூட வந்துட்டாங்க. அம்மா நான் காய் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் பறிச்சிட்டு இருந்தா. காராமணின்னு சொல்லுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த காராமணி. ஆடு மாடு எல்லாத்துக்கும் சேர்த்து பில்லு அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு செடியில் இருக்கிற பில்லை போட்டால் சாப்பிட மாட்டுது. அந்த பெருசாக இருக்கு இல்லைங்களா, அந்த பில்லை போட்டால் தான், அது வளர்ப்பு பில்லு இது, இதை போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிடுது. ஆடுக்கு பில்லெல்லாம் வச்சுட்டு 2 பேருமே கூட்டிகிட்டு வந்து கட்டிட்டேன். இப்படி தாங்க போகுது சண்டே. ஓகேங்களா, என்னுடைய சண்டே விளாக் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்ம இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு படிக்காமலாம் இருக்கவே கூடாதுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் வர வீடியோலாம் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா, ரிவிஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு குருநாத் ஐஎஸ் அகாடமியில் இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் குறிச்சிக்கோங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்குன்ட்டு ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. நான் எடுக்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ரிவிஷன் நோட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். குரூப் 2க்காக இருக்கட்டும் இல்லை குரூப் 4க்காக இருக்கட்டும். அதாவது இப்போ பாலிட்டினா ஒரு 50 பேஜுக்குள்ளே படிக்கிற மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எப்படி மேக்ஸுக்கு வந்து ஃபார்முலா நோட்டு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மினி ஸ்டடி ரிவிஷன் நோட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, நான் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கும் காமிக்கிறேங்க வீடியோவில். அதே மாதிரி உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, என் பொண்ணு பெருக்க விடுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவளே பார்த்தீங்கன்னா கேட்டா, அம்மா நான் பெருக்கிறவா அப்படின்ட்டுன்னு. சரி பெருக்குமா அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்கள செய்ய கற்றுக் கொடுங்க. நம்ம சின்ன வயசில் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வயசு வரல வரும். ஓகேங்களா, எப்பயும் போல் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக சமைக்கிற வேலைலாம் கிடையாதுங்க. தோசை தான் ஊற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். குழம்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. வீட்டுக்காரர் மட்டும் சட்னி கேட்டாருன்னா அவருக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதா. கோழி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து அரிசி கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கும் அரிசி போட்டுட்டு ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம், இது 2துலேயும் இருக்கிற ஒன்லைனரில் வச்சு கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பலாம் ஆகலை, சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஆனால் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 7-7:30 படுத்துருவோம் போல இருக்குது. சீக்கிரமாக தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதாங்க. இன்றைக்கி இப்படி தாங்க என்னுடைய ஸ்டடி போச்சு. நீங்களும் வந்து இதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் நோட்ஸ்லாம் எடுத்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற அளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிங்களோ புக்கில் படிச்சிங்கன்னா புக்கிலேயே படிங்க, இல்லை நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நோட்ஸில் படிங்க. ரிவிஷன் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வரப்போகுது. அதனால் நம்ம எல்லோரும் வேகன்சி எவ்வளோ வருது அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்ங்க.